வந்து 100க்கு 25% விதவைகள் இருக்கிறாங்க. அந்த விதவைகளுக்கு வாழ்றதுக்கு வாழ்வாதாரம், முழுமையான வாழ்வாதாரம் இல்லாம, குழந்தைகளை வச்சு ஜீவிக்கிறதுக்கு வழி இல்லாம அவங்க படுறாங்க. எங்கட மக்கள் ஆண்களுக்கு சரிசமனாக தொழில் செய்கிற மக்கள், ஆம்பளை தொழிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அணியெடுக்கிற செய்வது கடல்ல இறங்கி போய் அட்டப்புறைக்கு 6 மணிக்கு இறங்கினா சரியா 7 மணிக்கு கரை ஒதுங்கிடுவாங்க. கரை ஏறி அதுல வர வெயிலும் இல்லை வேணும் இல்லை, தங்களோட வாழ்க்கையை தோட்டம் வழிய போய் வெயில் கண்டு வெந்து ரத்தங்கள் அப்படியே இல்லாம உடல்நிலை இல்லாம போய் ஆஸ்பத்திரி வெளியே கிடந்து சாக பிள்ளைக்க இருந்து சேலை நேர்த்தி ஆப்ரேஷன் பண்ணப்பட்டு இப்படி வீடுகளில் வந்து தாய் இருக்கைக்கல அந்த குழந்தைகள் நிலைமையை கன்றாவியை பார்க்க இல்லாம இருக்கு எங்களுக்கு. அப்படியான ஒரு நிலைமையில நாங்க கண்ணார காண நாங்க ஏன் இந்த இடத்துல வந்தோம், இந்த இடத்துல இருக்கிறோம் என்ற ஒரு நிலைமையில ஆதங்கம் கொண்டுதான் இன்றைக்கு தாய்மாராகிய நாங்கள், இந்த கிராமத்தை சேர்ந்த பெற்றோராகிய நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா கரம் கொடுத்து நிற்கிறோம். முடிவும் இறுதியும் இந்த கிராமத்தை விட்டு நாங்கள் எங்களுடைய கிராமத்துக்கு போகும் நினைக்கும் முடிவு எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்குதோ அன்றைக்கு தான் இந்த போராட்டம் எங்களை விட்டு விடுபடுமே ஒழிய மற்றும்படி கடைசி வரைக்கும் நாங்கள் இந்த இடத்தோட போக மாட்டோம். இதுதான் எங்களோட கடைசி முடிவு. அதே விட தொழிலாளிகள் இன்றைக்கு அவங்க படுற கஷ்டமும் அவங்க பட்ட கடனும் எண்ணுக்கணக்கில்லாது. இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து நாங்கள் நாச்சோட கரையில இருந்து இரணதீவுக்கு போறோம்னு சொன்னால் 20 லிட்டர் எண்ணெய் பிடிக்குது. அந்த இடத்துல நாங்கள் கரையிலே தொழில் செய்து கரையிலே வாழ்வுமாக இருந்தால் ஒரு நாள் 2 லிட்டர் எண்ணெயோட 3000 ரூபாய் காசு இல்லை 5000 ரூபாய் காசு 10,000 ரூபாய் உழைப்பாங்க ஒரு நாள் தொழில். காரணம் என்ன சொன்னால் நீங்கள் நினைக்க மாட்டீங்க, காலமையில போய் நண்டு விலையை கொண்டு வந்து கரையில் விட்டு போட்டு இருக்கிறாக்களை தெறிக்க விட்டு போட்டு அடிவலை கொண்டு போய் கரையில் கொண்டு படுப்பாங்க. அந்த அடிவலையை பிடிச்சி அதில் வர மீனை கொண்டு வந்து ஐஸ் போடுவாங்க கரையில் வச்சு. ஐஸ் போடுறது மட்டும் இல்லாமல் அந்த ஐஸ் போடுற மீன் என்ன செய்வாங்க, அடுத்த நாள் தொழில் சங்கங்களுக்கோ அல்லது டிரான்ஸ்போர்ட் மீன்களுக்கோ கொடுத்து அனுப்புவாங்க. அதை காசு ஆக்குவாங்க ஒரு நாளில். இனி திரும்ப என்ன செய்வாங்க, மதிய சமையல் அதில் வர இதுகளை பிடிச்சி மதிய சமையல் சமைச்சு போட்டு இரவு நேரம் போவாங்க கடலுக்கு வலிச்சல் வளைக்கணும்னு சொல்லி. வலிச்சல் வலைக்கு போனவங்க இரவு 10-12 மணிக்கு கரைக்கு வருவாங்க. நீ அதில் சொல்லி 3 தொழில் செய்வோம் நாங்கள் அந்த இடத்துல இருந்து. ஆனால் இந்த இடத்துல வந்து கடன் தொல்லையால் மீளப்பட்டதுக்கு காரணம் இந்த மண்ணெண்ண கடன் வரவு குறைவா இருந்தாலும் செலவு கூட இருக்கு இந்த இடத்துல. எங்க மக்கள் வர்ற துன்பத்தை நினைக்க எங்களுக்கு வேதனை. அழுது புழுது பிரிதாபத்தி எவரெடுத்தான் கையேந்தினாலும் எங்களுக்கு இன்னும் இடம் கிடைக்காத மாதிரி. பிரதானமாக இந்த இடத்துக்கு வந்த மக்கள் கூடுதலாக தொழிலை இழந்து போயிருக்காங்க. 20 வலை 30 வலை 2 பாட்டு வலை 3 பாட்டு வலைன்னு கொண்டு படுத்தோட 2 பாட்டு வலையை களவெடுத்துன்னு போறாங்க. அந்த ஒரு பாட்டு வலையில் நண்டில் சொன்னா பசியோட வந்து கரையேறுதுங்க. அதுகளை பார்க்க பெரிய வேதனையா கிடக்கு. என்னத்தை சொல்லி ஆறுட்டு அழுகிறா எங்களுக்கு தெரியாம இருக்கு. நாங்க உங்கள்கிட்ட கையேந்திரம் எங்களுக்கு இந்த சலுகையை நீங்க சரிவரை செய்து இந்த மக்களை நிம்மதியான வாழ்வு வாழ்றதுக்கு வழிவகை தரணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு